அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்ணில் மடிகிறது கோதுமை மணி, வீழ்வதற்காக அல்ல, விருட்சமாவதற்கு. மண்ணில் மடிகிறது கோதுமை மணி, வீழ்வதற்காக அல்ல, விருட்சமாவதற்கு. தனது இளமை பருவம் முழுமையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பணி செய்தவர். 3 ஆண்டுகள் தன் திருத்துதர்களோடு ஓயாமல் ஊரெல்லாம் சென்று பணி செய்தவர். தற்போது சிறிது ஓய்வு எடுப்பதற்காக கல்லறைக்குள் அடக்கப்படுகின்றார். நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று தான் முன்மொழிந்தவாறு இறந்த இயேசுவை அடக்கம் செய்ய ஒரு கல்லறை கூட இல்லை. 3 நாட்களில் கல்லறை வெறுமையாக்கப்படும் என்பதை அறியாத அரிமத்தியா யோசப் தனக்கென வெட்டப்பட்ட கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்து உதவுகிறார். தொடக்கத்தில் உலகையும் அதில் உள்ள இயற்கையும் உயிரினங்களையும் படைத்து மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கி கடவுளின் மூச்சு காற்று நமக்கு உயிர் கொடுத்தது போன்று இன்று இயற்கை வளங்கள் நமக்கு மூச்சு காற்றை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அரிமத்தியா யோசப் இயேசுவுக்கு எதையும் எதிர்பாராமல் உதவி செய்தார். ஆனால் நாம் உதவி செய்கின்ற இயற்கை